பேரை மாற்றிட்டீங்களா? விஷுவல்லேருந்து வாசு தானே? பிஆர்ஓ வாசு அவர்கள் வந்து அவர் சும்மா உங்களை வந்து சொல்லலை, பொதுவாக சொன்னார். பிஆர்ஓங்க இப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு. அதை ஏமாத்தினவன் தான், உங்களை சொல்லலை. இல்லை, அவர் வாசு சாரோடைய முகமே மாறி போச்சு. நல்லதாக போச்சு. நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தால் தான் மீடியா வந்து கரெக்டாக இருக்கும். மீடியா கரெக்டாக இருந்தால் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். மீடியாவை காக்க வைக்கிறது யாருடைய நோக்கமும் கிடையாது. ஸோ வந்திருக்கும் யூடியூப் அவர்களுக்கும் மீடியா எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு உறுதுணையாக எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஒரு கட்டடம் கட்டும் போது சாரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மீடியா நீங்கள் வந்து ஒரு சாரமாக நின்று இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு சாரமாக இருந்து இந்த படத்தை வெற்றி அடைய செய்ய நான் வேண்டி இங்கேருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக கேமரா பத்திரிகையாளர் சங்கம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக தொடங்கியிருக்கு. அதனால் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதுக்காக குழு சார்பாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ ஒருத்தர் வரலன்னு சொன்னால் அவருக்காக இவர் வாங்கிக்குவார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நடந்தது. இந்த படத்தில் நான் கதாநாயகன் கிடையாது, நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். மெயினாக ஒரு எல்லாருமே அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நண்பன் கரு துரைராஜ் அவர்கள் வந்து என்னுடைய ரூம்மேட்டு. 26 வருஷத்துக்கு முன்னாடி 99களில் நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கியிருக்கிற டைமு. ஒரு கட்டத்தில் நாங்களாம் தாக்கு பிடிச்சி அப்படி பண்ணிட்டோம். அவரும் அப்படியே ட்ரை பண்ணிட்டு அப்படியே போயிட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து வந்து நண்பா இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததான் அந்த படம். அந்த படத்தை ஆரம்பித்து ஒரு வேகத்தில் சார் முடிச்சிட்டாரு. அதில் படம் சினிமா மட்டும்தான் எடுத்துக்கிட்டே கற்றுக்கிறது. ஸோ ஒரு அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுங்க. அது வெளியே ஒருத்தர் டைட்டில் படிக்கும்போது வணக்கம் பனையூர் அப்படின்றாரு. அரசியல் பண்ணாது யாது பனையூரில் இல்லைங்க, சுழிச்சிருக்குதுங்க அப்படின்னாரு. யாராக இருந்தாலும் சரி, வருவீங்களா வரமாட்டிங்களா, இங்கே சேர்ந்துருங்களா சேர்க்க மாட்டிங்களா சேர மாட்டிங்களான்னு கேட்டே இருக்காங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, அதனால் வந்துடுங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்குதுன்னு கேட்டுக்கிறேன். அரசியல் பேசலைங்க, தயவுசெய்து அரசியலாக வந்து பதிவு பண்ணுறாதீங்க. அப்புறம் வந்து இந்த மேடையில் வீட்டில் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் வந்து அன்பு சிலர் அண்ணன், அதாவது சிறு முதலீடு தயாரிப்பாளர்களுக்கு வந்து கலங்கரை விளக்கமாக இன்றைக்கும் ஜொலிச்சிட்ருக்காரு. அவருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அவர் பெரிய ஒரு புரட்சி தான் சொல்லலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவருக்கு வேலை வாய்ப்புகள் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் ஆனந்த் பாபு அண்ணன், அவரோட சேர்ந்து 2 படம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு படமும் பண்ண போகிறேன். எனக்கு என்ன விஷயம்னா, சின்ன வயசில் வந்து பாடுவானம் பாடி அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆசை இருந்தது, எப்படியாச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆகிடணும் இல்லைனா ஒரு ஆக்டர் ஆகிடணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒரு கொடுப்பினை இருந்தது. வசூல்ராஜா பிபிஎஸ்ல நாகேஷ் சார் கூட படம் ஃபுல்லாக சேர்ந்து நடித்த ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் வந்து 1848 சண்டே அதுமா அது நான் சொல்கிறேன் நினைக்காதுங்க. 1848ன்னு ஒரு படம். அந்த படத்தில் அண்ணனுக்கு பிஏவை நடிச்சிருக்கேன். ஒரு கனவு வந்து எப்படி நனவாகும் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு உங்கள் லட்சியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பாவும் நானும், எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, சின்ன வயசில் வந்து தெருமுனை நாடகம் நடிப்போம். அப்படி நடிக்கும்போது எங்கள் அப்பா நாகேஷ் மாதிரி போடுவார், நான் வந்து ஆனந்த் பாபு சார் மாதிரி வாழும் வரை போராடு இந்த மாதிரி நிறைய தெருகளில் ஆடி இருக்கோம். அந்த கனவு அப்படியே நனவாகி அவர் அப்பா கூட நடிச்சிட்டேன், சார் கூட நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதெல்லாம் விட பெரிய விஷயம், நாடி ஒரு மிகப்பெரிய டான்ஸர் கீழேருந்து அதை பார்க்குற பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கான். அதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வணக்கம் பண்ணையார், ஒரு புது முயற்சி இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா, ஒரு மருத்துவ குழு வந்து கிராமத்துக்காக உதவி செய்கிறதுக்காக மருத்துவ உதவிகளுக்காக பயணப்படுறாங்க. அந்த ஊரில் நடக்கிற கதைகள் சம்பவங்களை ரொம்ப நகைச்சுவையாகவும் காமெடியாகவும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கு ஈக்குவலாக வந்து கட்டு வாங்கின படம். ஆனால் இந்த படம் வெளியே வந்து 50 கட்டு கொடுத்துருக்காங்க சென்சாரில். அதே சொன்னார், பரவாயில்ல அந்த ஈக்குவலுக்கு நம்ம படம் பண்ணியிருக்கோம்னு பெருமையெல்லாம் பேசிக்கிட்டாரு ஒரு ரொம்ப. அதனால் இந்த படத்தில் நிறைய நகைச்சுவை இருக்குது, நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தில் நடித்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அதை நடித்தவங்க என் கூட அஸ்வினி, கார்த்தியா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வந்து இவங்க தான் ஒரு நியூ கம்மர்ஸ், அதாவது முதல் குழந்தை மாதிரி தான் இந்த படம். ஆனால் அடுத்த படத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவார், பண்ணுவார் கண்டிப்பாக. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் இன்னும் குழு சார்பாக மீண்டும் ஒரு வரவேற்பை நன்றி தெரிவிச்சுக்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.
வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்லாம் ரொம்ப நேரமாக மணிக்கணக்கில் உட்காந்துட்டீங்க. காதல் சுகுமார் சொன்ன பேர் நானும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் 4 மணி நேரம் 3 நேரம் உங்களை உட்கார வச்சு உங்கள் மனசெல்லாம் நோவடித்து நொந்து நூலாகி அதுக்கப்புறம் தான் போகிறீங்க. நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மேடையிலையும். நான் வந்து எப்போதுமே மீடியா ரொம்ப நேரம் உட்கார வைக்காதீங்க. அவங்களும் நம்மள மாரி மனுஷங்க தான், கை கால் கழிக்கிறாங்க. அதனால் உங்கள்கிட்ட திருப்பி ஒரு நாளாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வணக்கம் பண்ணையார். நான் பேச போகிறேன் பாதி சுகுமார் பேசுகிறா போட்டு குறுக்க பேசலான்னு ஐயோ நான் சொல்லவில்லை நீயே சொல்லியிருக்க அப்படின்னு. என்னான்னு கேட்டிங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னே நான் பண்ண பேரே செல்லில் வந்து வணக்கம் பண்ணையார் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கரு துரைராஜன் தான் ஃபோன் அடித்தா வணக்கம் பண்ணையார்னு வரும். அவனே சொல்லுங்கள் பண்ணையார் அப்படின்னு. கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, நடிகை, ஹீரோ எல்லாமே நடிச்சிருக்கா அப்படின்னா இது ஒன்றே தெரிஞ்சு வச்சுங்க. 30 வருஷம் உழைச்சி எல்லா பேர்ட்டும் சான்ஸ் கேட்டு எல்லாத்தையும் கதை சொல்லி ஒரு கூட வாய்ப்பு கொடுக்கல. டென்ஷனில் நீ சொந்தமாகவே படம் எடுத்துட்டாப்புல. இதுதான் முயற்சி. உண்மையா இல்லையா சுகுமார்? இதுதான் என்று தான் சத்தியம். நானும் அதே தான். நானும் ராஜிகரண்ட வடிவெளிகிட்ட நம்பிராஜன்ட்ட சுப்புராஜ் எல்லாத்தையும் இருந்து போய் வந்து ஒரு கூட ஹெல்ப் பண்ணல எனக்கு. நானே முயற்சி பண்ணி நானே போய் வேலை செஞ்சு இன்றைக்கி நான் ஒரு சங்கத்தை உருவாக்கிக்கிறேன்னா இதுதான் உண்மையிலேயே உழைப்புக்கு தகுந்த நியாயமான நீதியான உண்மை. என்ன காரணம், அது ஒரு காலத்தில் போய் கேட்கும்போது ஒரு செவத்துக்குள்ளே இருந்துச்சு சினிமா. இப்போ உலகம் முழுக்க பறந்து வந்ததுனால இன்றைக்கி யாருமா ஹீரோ ஆகலாம், யாருமா டைரக்ட் பண்ணலாம், யாருமா நடிகர் ஆகலாம், என்னன்னு செய்யலாம் பணம் இருந்தால். ஆனால் பணம் இருந்தால் படம் ஒழுங்காக எடுத்தால் எப்போதுமே ஜெயிக்கலாம். சினிமா நம்ம நேரம் தான் நிற்கலாம். அது காதல் சுகுமார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஏன்னா நம்ம ஆனந்த் பாபு சார் சொல்லணும். 1983 நான் கூட உட்காந்து பேசியிருந்தேன். வானம் படம் எப்போ வந்துச்சுன்னு 83னாரு. நான் 84ல் ராயபுரத்தில் ஒரு கணேசனுக்கு வந்து சீட்டு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அப்போ இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்போம். ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த ஃபேன்லாம் 50 பைசா வசூல் பண்ணுவேன். இதை ஏன் சொல்ல வரேன்னா வானம் பாடி அங்கே நேரு பூங்கான்னு ஒன்று இருக்குது. அந்த நேரு பூங்காவில் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து பார்த்தோம் 1 மணி நேரத்துக்கு சாப்பாட்டு இது. அப்போ சாருடைய பாட்டு வரும். பாடும் வானம் பாடி மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டிருக்கு, அடையேறி சின்ன புள்ள அம்மனமாக இருக்கு, இன்று ரோட்டிலே நாளை வீட்டில் ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டை பார்த்து நான் அழுவேன். ஆமாம் சார், ஏன்னா நாங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு சினிமாவுக்கு வந்து வாழ்வே அர்ப்பணிச்சுட்டு எதுவுமே இல்லைம் போது உங்களை பாட்டு வச்சு நான் எப்போதுமே இப்போ கூட என்னோடய ஆஃபீஸில் எங்கள் அண்ணன் இருக்கார், யூடியூப் ஆன் பண்ணால் அந்த பாட்டை கேட்காம நான் இருக்க மாட்டேன். இது உண்மை. அன்னைக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் வந்து உங்கள் பாட்டை பார்த்தாங்கன்னா உங்களோட வழியை கேட்டால் எல்லாருமே ஜெயிச்சிடுவாங்க. உண்மையாக சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி வணக்கம் பண்ணையாருடைய இன்றைக்கி துரைராஜ் வந்து வந்திருக்காருன்னா அவர் எல்லாத்தையும் இழந்து திருப்பி வந்து என் சங்கத்தை சொல்கிறார். அண்ணா நான் எல்லா பக்கம் சொல்லி என்னுடைய எண்ணத்தை மட்டும் நான் விடலை, நான் சினிமாவில் எப்படியே சாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானே சொந்தமாக கதையெல்லாம் வச்சு படம் எடுத்தேன். அப்படிங்கும்போது நான் ஒன்றுமே சொல்லலை. சரிவா, சில பேர் திட்டுவேன், ஓ நீனே டேரக்டுங்கிற, நீனே பிடிச்சிக்கிற, நீனே ஹீரோங்கிற, நீனே ஆடிஷன் சொல்லும்போது. ஆனால் இவரோட சொன்னார் பாருங்க, 30 வருஷம் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். அதுமாரி ஒவ்வொருத்தர் வந்து அத்தனை பேருமே நீங்கள் சினிமாவுக்காக வந்த நீங்கள் தான். நீங்கள் யாராக இல்லைன்னு சொல்லிட்டா நான் அந்த வேலையை அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதை நீங்கள் தெளிவுபடுத்திங்க. ஏன்னா வச்சுட்டா பாருங்க 30 வருஷ கனவை முடிச்சு திருப்பி கொண்டு வந்து இன்றைக்கி பிடிச்ச வந்து உங்களை வச்சு இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு இந்த படம் போட்டு அவங்க காட்ட போகிறார். அவர் ஜெயிக்கிறா தோகுற அப்புறம் அவர் என்ன நிறைவேறிச்சில்ல, லட்சியம் நிறைவேறிச்சில்ல. இதுதான் சினிமா. என்றைக்குமே சொல்கிறேன் நான், ஒவ்வொன்றும் எந்த ஸ்டேஜ் போனாலும் 35 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் ஆனந்த சார் நீங்கள் நான் பாராட்டுறேன். அவர் டான்ஸ் யாரும் ஆட முடியுமா? இன்னும் வரைக்கும் எவனும் கிடையாது. 2 ஆட்டுவான் வராது. இவர் டான்ஸில் எவனுமே கிடையாது. நீங்கள் 1000 பேர் எல்லாம் மைக்கேல் ஜாக்சன் சொல்லலாம். இந்த டான்ஸு முதல் கொண்டு வந்து யார்? ஆனந்த் பாபு சார். மெயின் அவர் தான். அதுமாரி சினிமாவை நம்பி இருங்க. வணக்கம் வணக்கம், சவுண்டு பத்தலையே. வணக்கம் பண்ணையார். ஓகே. விழாவிற்கு வருகையேற்று வந்த நம்ம திரையுலக ஜாம்பவான்களுக்கு நன்றி, டெக்னீஷியனுக்கு நன்றி. முக்கியமாக சொல்லப்போனால் என்னை படத்தை நடிக்க வச்ச கரு துரைராஜன் டைரக்டர் அவர்களுக்கு நன்றி. நானும் தேட்டரில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து சினிமா பார்த்து நான் ஊரில் நாடகம் நடிச்சிட்டு இருந்த பையன்தான். நானும் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா வந்திருக்காங்க, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு, சகலா எல்லாம் வந்துருக்காங்க. மற்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி.
ஏன்னா அதுக்கு மேலே பேச வார்த்தை இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நன்றி நன்றி. Yes, ladies and gentlemen, this is our day, special day of Vanakkam Pannayar, the great audio CD launch. எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம்.